காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. முகத்தை கைகளாலும் துணியாலும் மூடிக்கொள்ளும் இவர்கள்தான் காப்பகத்தில் தங்கியிருந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதானவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த 63 வயதான ஷியாம் கணேஷ் என்பவரும் அவரது மனைவியான 61 வயதான ஜோஸ்பின் என்பவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தின்னூர் லட்சுமி நரசிம்ம நகர் பகுதியில் தங்கி வந்துள்ளனர். இவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மத்திகிரி பகுதியில் ஆதரவற்றோர் காப்பகம் ஒன்றை நடத்தி வந்துள்ளனர். அந்த காப்பகத்தில் 33 மாணவ மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இங்கு தங்கி படிக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி மூலம் உணவு, உடை, இருப்பிடம் என வழங்கப்படுவதுடன் அந்த நிதி பணத்திலேயே வேலை செய்பவர்களுக்கும் சம்பளம் வழங்கப்பட்டு வந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் கணவனை இழந்த பெண் ஒருவர் தனது 9 வயது மகளையும் சிறுமியின் 8 வயது தம்பியையும் ஆதரவற்றோர் காப்பகத்தில் சேர்த்துள்ளார். கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதியன்று மாலை 9 வயது சிறுமியின் தாய்க்கு காப்பகத்திலிருந்து போன் செய்து, உங்கள் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை, உடனடியாக வந்து உங்கள் மகளை அழைத்துச் செல்லுங்கள் என கூறியுள்ளனர். இதனால் பதறி அடித்துக் கொண்டு சிறுமியின் தாயார் காப்பகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சென்று பார்த்தபோது சிறுமிக்கு உடலில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு சோர்வாக இருந்துள்ளார். உடனே சிறுமியின் தாய் மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர், உங்க பொண்ணு கிட்ட யாரோ தவறாக நடந்திருக்காங்க, அதனால்தான் இப்படி நடந்துள்ளது, கோபப்படாமல் மகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விசாரியுங்கள் என மருத்துவர் கூறி அனுப்பியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாய் மகளை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் தனது மகளிடம் என்ன நடந்தது என பொறுமையாக விசாரித்துள்ளார். அப்போது அந்த சிறுமி சொன்ன தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காப்பகத்தின் தாளாளரான 63 வயதான ஷியாம் கணேஷ் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக சிறுமி கண்ணீர் மல்க தாயிடம் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு கோபத்தில் கொந்தளித்த தாய் தனது மகள் மற்றும் தனது உறவினர்களை சிலரை அழைத்துக் கொண்டு கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி காப்பகத்திற்கு சென்றுள்ளார். அங்கிருந்த தாளாளர் ஷியாம் கணேஷிடம், என் மகளை என்ன செஞ்சீங்க என ஆக்ரோஷமாக கூறி சண்டையிட்டுள்ளனர். அப்போது சுதாரித்துக் கொண்ட தாளாளர் ஷியாம் கணேஷ் அவரது நண்பரான ஓசூர் சாந்தி நகர் பகுதியை சேர்ந்த பாதிரியாரான செல்வராஜ் என்பவருக்கு போன் செய்து நடந்ததை கூறி காப்பகத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார். பாதிரியார் செல்வராஜும் துணைக்காக ராயக்கோட்டை சாலை ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்த ஜெராக்ஸ் கடை வைத்திருக்கும் நாத முரளி என்பவரை அழைத்துக் கொண்டு காப்பகத்திற்கு சென்றுள்ளார். காப்பகத்திற்கு சென்ற பாதிரியார் செல்வராஜ், நாத முரளி ஆகியோர் தலைமையில் தாளாளர் ஷியாம் கணேஷின் மனைவி ஜோஸ்பின், காப்பக ஆசிரியை இந்திரா ஆகியோர் சேர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் மற்றும் அவரது உறவினர்களிடம் பஞ்சாயத்து பேசியுள்ளனர். அப்போது 6 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி தருகிறோம், இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாதீங்க என கூறியதுடன் இப்போது 1 லட்சம் ரூபாயை வைத்துக்கொள் என கூறி ஷியாம் கணேஷிடம் பணத்தை வாங்கி சிறுமியின் தாயிடம் வலுக்கட்டாயமாக கொடுத்துள்ளனர். என்ன நடக்கிறது என புரியாமல் சிறுமியின் தாயாரும் உறவினர்களும் பணத்தை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதியன்று நாதமுரளி காப்பகத்திற்கு சென்று மீதம் 5 லட்சம் ரூபாய் பணத்தை தன்னிடம் கொடுங்கள், நான் அந்த சிறுமியின் தாயாரிடம் பேசிக் கொள்கிறேன் என ஷியாம் கணேஷ் மற்றும் அவரது மனைவி ஜோஸ்பினிடம் கேட்டுள்ளார். அதற்கு, நாங்கள் ஏன் உங்களுக்கு பணம் தர வேண்டும், நேற்றே அவர்களிடம் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டேன், மீண்டும் மீண்டும் பணமெல்லாம் கொடுக்க முடியாது என கூறி நாதமுரளியை வெளியேற்றியதுடன் உடனடியாக ஓசூர் ஏஎஸ்பி அலுவலகத்திற்கு சென்று ஏஎஸ்பி அக்ஷய் அனில் பஹாராவை நேரில் சந்தித்து நாதமுரளி பணம் கேட்டு மிரட்டுவதாக புகார் அளித்துள்ளனர்.
இந்நிலையில் 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிச் சென்றதாக கூறப்படும் சிறுமியின் தாயார் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்கள் காப்பகத்தின் தாளாளர் ஷியாம் கணேஷிடம் விசாரணை மேற்கொண்ட போது ஷியாம் கணேஷ் சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தை பணம் கொடுத்து மூடி மறைக்க முயற்சி செய்து கட்ட பஞ்சாயத்து நடத்தியவர்கள் தாளாளர் ஷியாம் கணேஷின் மனைவி ஜோஸ்பின், பாதிரியார் செல்வராஜ், காப்பக ஆசிரியை இந்திரா, ஜெராக்ஸ் கடைக்காரர் நாதமுரளி ஆகியோர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்கள் ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் காப்பகத்தின் தாளாளர் ஷியாம் கணேஷ், அவரது மனைவி ஜோஸ்பின், காப்பக ஆசிரியை இந்திரா, பாதிரியார் செல்வராஜ், ஜெராக்ஸ் கடைக்காரர் நாதமுரளி ஆகியோரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் காப்பகத்தில் இருந்த 20 மாணவர்களை பர்கூரில் உள்ள காப்பகத்திலும் 12 மாணவிகளை கிருஷ்ணகிரியில் உள்ள காப்பகத்திலும் தற்போது தங்க வைத்துள்ளனர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் காப்பகத்திற்கான உரிமம் புதுப்பிக்கப்படாமல் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிகழும் இதுபோன்ற பிரச்சனைகளை கட்ட பஞ்சாயத்து என்ற போர்வையில் கையில் எடுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் பெரிய தொகையை வசூலித்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெயரளவிற்கு சிறிய தொகையை கொடுத்து பிரச்சனைகளை மூடி மறைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் ஒரு சிலரை, அதாவது அதிகாரிகளையே தங்களுக்கு ஆதரவாக வைத்துக் கொண்டு அவர்கள் மூலம் இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. எனவே மாவட்ட எஸ்பி தங்கதுரை நேரடியாக ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் ஆய்வு செய்து இது போன்ற கட்ட பஞ்சாயத்துக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்களை களை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.